எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெராய்டு ஒன்று இருக்குது, அது எடுத்தால் நம்மளுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. முன்னாடிலாம் வந்து புக்கு படிச்சுட்டாங்க, அப்புறமா வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஷார்ட் வீடியோஸு, அப்புறம் இப்போ 30 செகண்டுக்கு மேலே யாருக்குமே அட்டென்ஷன் ஸ்பேனே இல்லை. உன்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், நீ எடுக்கிற ரிஸ்க்கு உனக்கு ரிவார்டு இருக்கா. இப்போ சிபம் எடுக்கிறான்னா சிபம் வந்து ஒரு எம்பேரேட் பில்ட் பண்ணியிருக்கான் அவனோட பாடி பில்டிங் கரியர் வச்சு. புதுசு மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய வியாதிகள் கியூர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயம் கிரியேட்டும் பண்ணுறாங்க. நிறைய பேர் நேச்சுரல் பாடி பில்டர்னு போட்டு சாம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேட்டால் சாம்ஸ் வந்து நேச்சுரலுங்கிறானுங்க பாதி பேர். டீனேஜ் காய் தான் யூஎஸில் எங்கே இருக்குது, ஒன்லி சாம்ஸ் எடுத்து மசில் பில்ட் பண்ணி எல்லாம் பண்ணி he was admitted in hospital with heart issues and lot of other issues. ஸோ உனக்கு சாம்ஸ்லேருந்து என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருங்கிறதே இன்னும் நம்மளால சொல்ல முடியாது. நான் ஜிம்மில் வந்து உயிரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணாதான் எனக்கு மசில் ஸ்டிமுலஸ் கிடைக்கும். நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலும் எடுக்கலனாலும் இதை கட் பண்ணிடுற உயிரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணாதான் ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். சும்மா வந்து கையில் டம்பிள்ஸ் தூக்கிட்டு போனாலாம் வராது. இன்டென்சிட்டி மேட்டர்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு மசில் growth. நான் சொல்லுவேன், நான் இப்போ டாப் பாடி பில்டர்ஸ் எடுத்துக்கோ, ரூனி கோல்மேன், ஜே கட்லர் எடுத்துக்கோ, ஸ்டெராய்ட்ஸே எடுக்கலனாலும் அவங்க டாப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் அப்படி. ஸோ பிஃபோர் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஏன்னா நாங்கள் ஸ்டெராய்ட்ஸ் பற்றி பேச போகிறதுனால நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது, வி ஆர் நாட் மெனி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். இது எங்களோட நாலேஜ் வச்சு நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு அவேர்னஸ் பாட்காஸ்ட் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எந்த ஒரு யூஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸுமே நாங்கள் ப்ரொமோட் பண்ணல. அண்ட் இதை பார்த்து நீங்கள் யாருமே தயவு செஞ்சு ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஸ்டெராய்ட்ஸ்னால் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பாட்காஸ்ட். ஹாய், வெல்கம் டு மை சேனல் கோச் ஆதி. இன்றைக்கி நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன மோகன்? இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம ஸ்டெராய்ட்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது லாஸ்ட் வீக் அண்ட் ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் என்ன எடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டிஎம்ஸ் வந்துட்டு இருந்தது. நான் இப்போ தான் ரீசெண்டாக கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டென்ட் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நியூபீஸ் அண்ட் பார்த்த சின்ன பசங்களாம் நிறைய பேர் வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ let's talk about the culture of steroids. ஓகேவா, ஜிம் உள்ள வந்து ஏன் இது மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும்னு இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் அதான் சைட் எஃபெக்ட்ஸ் யூஸ்வலாக நம்ம சொல்லிடலாம். அண்ட் வாட் ஆர் த பாசிபிள் சைட் எஃபெக்ட்ஸ். அண்ட் ஃபைனலி இவங்க எடுக்கலான்னா ஓகே எப்போ எடுக்கலாம், என்ன பண்ணலாம், அந்த மாதிரியும் ஒரு இது பேசிடலாம். ஸோ அதுதான் ஓவர் வியூ ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சம் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் இன்டு ஃபிட்னஸ், லைக் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறேன், ரொம்ப ஓல்டாக இருக்கிறவங்க கூட லைக் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறேன், அவங்க ஏன் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாவது ஃபாஸ்ட்டாக குறைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் த மோட்டிவேஷன்ஸ் பிஹைண்ட் இட்? See, like things have changed from the past. So when நான் அந்த ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போச்சு, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அப்போ ஸ்டெராய்ட்ஸ் பற்றிலாம் பெருசாக கிடையவே கிடையாது. அப்போ வந்து சோஷியல் மீடியாவும் கிடையாது, அப்போ வந்து பெருசாக ஸ்டெராய்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அப்போ கிரியேட்டின் வாங்குதே ஒரு பொட்டலத்தை முடிச்சு கொடுப்பாங்க, ரொம்ப பெரிய சப்ளிமெண்ட்ரா அது பார்த்துடுறா அப்படின்னு சொல்லி கொடுக்குற நிலைமையில தான் இருந்தது when I started. ஸோ அப்போ இருக்கச்சே அப்போ யார் ஜிம்குள்ளே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ப்ரோ, என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்க, எப்படி நான் ட்ரெயின் பண்ணேன், எவ்வளோ நான் தூங்குறீங்க. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட்டும் டயட்டையும் அது ஒரு ரிக்கவரி பற்றியும் தான் இருந்தது. இப்போ ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே இருக்குது அண்ட் சயின்ஸ் ஹஸ் க்ரோன் ஆல்சோ. நிறைய விஷயங்கள் வளர்ந்ததில் ஸ்டெராய்ட்ஸ் இஸ் சம்திங் தட் இஸ் நவ் ஈஸிலி ஆக்சசபிள். இப்போ எல்லாருக்குமே ஸ்டெராய்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நீ கூகுளில் போட்டேன்னா எல்லாத்தோட ஸ்டெராய்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் உனக்கு இருக்குது, ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனும். அண்ட் நிறைய பேர் இப்போ நம்மளுமே நிறையா விஷயங்கள் பேசுகிறோம். இப்போ என்னோடய பாட்காஸ்ட் இது எப்படின்னா வீடியோஸ்லுமே நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் என்னென்ன ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாம், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு கூட நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சசபிலிட்டி இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெராய்டு ஒன்று இருக்குது, அது எடுத்தால் நம்மளுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. யாருக்குமே இப்போ டைம் ஸ்பேனுங்கிறதே இருக்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் வந்து புக்கு படிச்சுட்டாங்க, அப்புறமா வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் வீடியோஸே வந்து மூவிஸ்க்கு அப்புறம் ஷார்ட் வீடியோஸு, அப்புறம் இப்போ 30 செகண்டுக்கு மேலே யாருக்குமே அட்டென்ஷன் ஸ்பேனே இல்லை. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்தா கூட எல்லாம் 30 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ் தான். நம்ம கேமராமேனுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை பாருங்க, அங்கே அவன் ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். ஸோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது ரொம்ப இல்லை. ஸோ யாருக்குமே இப்போ பொறுமைங்கிறதே இல்லை. நோ ஒன் வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் எஃபர்ட். நீ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு நான் ஸ்லோவாக மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாருமே வருதில்லை. உள்ளே வந்தாலே 3 மாதத்துல என்னால் வந்து காம்படிஷன் பண்ண முடியுமா,
2 மாதத்தில் காம்படிஷன் பண்ணிட முடியுமா? மினிமம் 3-4 வருஷம் நீ நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணி மசில் பில்ட் பண்ணி உன் ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா நீ எடுத்தனா இட் மேக்ஸ் a little bit sense into it. நான் உள்ள ஜிம்முக்கே வரல, எந்த எக்ஸசைஸுமே எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, டயட்டை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், எனக்குமே வந்து இது எப்படி வீடியோ ஸ்கேல ட்ரெயின் பற்றி பேசுங்க, இதை மாஸ்டர் பற்றி பேசுங்க, ப்ரோமோ போலனை பற்றி பேசுங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த டேர்ம்ஸு இந்த ஸ்டெராய்ட்ஸ் பற்றிலாம் ஈஸியாக இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால ஒன்று தெரியுது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு. இன்னொன்று இப்போ சாம்ஸுங்கிறது நிறைய வந்துருச்சு. இப்போ சாம்ஸ் பற்றி பேசுங்கன்னு அத்தனை பேர் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அதை பற்றியே நான் கேட்கலாம் தான் இருந்தேன், அது லேட்டர் ஆஃப் த வீடியோவில் வரலாம். ஓகே, ஸோ சாம்ஸ் பற்றி நம்ம லேட்டராக பேசலாம். நம்ம கண்டினியூவிங். ஸோ டு கண்டினியூ டு திஸ். ஸோ இப்போ யாருக்குமே அந்த பொறுமைங்க தெரியல. நீ கூட சொன்ன இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் 2 மாதம் தான். அந்த 2 மாதத்துக்குள்ளே நான் வந்து பெஸ்ட்டு ஷேப் வந்துடணும். நான் இத்தனை வருஷம் விட்டுருவேன், 25 வருஷம் 26 வருஷம் 30 வருஷம் நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுருவேன். 3 மாதத்தில் நான் அர்னால்ட் மாதிரி ஆகிடணும், நான் இந்த மாதிரி ஆகிடணும், காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு ஆகணுங்கிறது இட்ஸ் எ வெரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்துடும்னு நினச்சிருக்காங்க. அது இன்னொரு மித்தும் இருக்குது, நான் நிறையா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் சீக்கிரமாக ரிசல்ட் வரும்னு நினச்சிருக்காங்க. நீ நிறைய ஸ்டெராய்ட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸாக நிறைய வரும், தவிர ரிசல்ட் சீக்கிரமாக வருது. மசில் பில்ட் பண்ணுறதுக்கு நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலும் டைம் ஆகும். நீ அந்த டைம் கொடுத்தா மட்டும் தான் மசில் பில்ட் பண்ண. பட் ஆக்சுவலி when you increase your dosage மசிலோட பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும்ல டெவலப் ஆகிறதுக்கு? ஆகாது. எப்படி சொல்லுங்க? ஸோ இப்போ நீ வந்து ஒரு நியூபியாக இருக்க ஃபர்ஸ்ட் சைக்கிள்குள்ளே நீ போகிற அப்படின்னா நீ 500 mg டெஸ்ட்டு 500 mg போல்டர் ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அதுலேயே உனக்கு ஒரு 13-14 கிலோ உன்னால் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஓகே, நீ 1000 எடுத்தாலும் 1000 grams ஆஃப் mg ஆஃப் டெஸ்ட் எடுத்தாலும் 1000 mg ஆஃப் ப்ரிமோ இது போல்டர் எடுத்தாலுமே ரிசல்ட் வந்து அதே 13-14 கிலோ தான். ஸோ இப்போ நீ 1000 mg ஆஃப் டெஸ்ட்டு 1000 mg ஆஃப் போல்டு எடுத்தால் கூட உனக்கு அதே 13-14 கிலோ தான் உனக்கு வெயிட் கெயின் ஆக போகுது. ஸோ நான் 500 எடுத்தாலும் அதே ரிசல்ட் தான், 1000 எடுத்தாலும் அதே ரிசல்ட் தான். பட் 500 எடுத்தாலும் என்னோட சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி, பட் 1000 எடுத்தாலும் என்னோட சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம். ஸோ நான் எது பண்ணுவேன், நான் கம்மியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அதே 13-14 கிலோ தான் உனக்கு கெயின் ஆக போகுது. ஸோ எப்போ நீ டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீ நியூபியாக 500 வந்துச்சு, ஒரு 2 சைக்கிள் அது ரன் பண்ணலாம். 3ஆவது சைக்கிள்லேருந்து உன் பாடி அது ரொம்ப யூஸ் ஆனதுனால அந்த யூர் ஆல்ரெடி பில்ட் அதோட மசிலுமே நம்மளுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ அதை மீறி நம்ம வளரணுங்கும் போது தான் நம்ம டோசேஜ் வந்து 750 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு மேக்ஸ் லிமிட்டுன்னு இருக்குது. இப்போ நீ டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1500 mgக்கு மேலே எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் பாயிண்ட்லெஸ். அதுக்கு மேலாம் உனக்கு வந்து க்ரோத்தே இருக்க போகிறதில்ல. ஒலிம்பியா பாடி பில்டர்ஸ் அவங்களுமே எடுக்கிறது இல்லை. நானே சொல்லுவேன், ஒலிம்பியா பாடி பில்டர்ஸ் தே ஆக்சுவலி டேக் லெஸ் தென் வாட் வி திங்க். அப்படியா? ஆமாம், அவங்க வந்து எடுப்பாங்க. தே டேக் அபவுட் ஒரு ப்ரோவோட சைக்கிள் வந்து ஆஃப் சீசன் வந்து 1500 mg டெஸ்ட் வித் 800 mg ஆஃப் ப்ரிமோபோலன் ஆர் மாஸ்ட்ரான் இருக்கும். இதுதான் இருக்கும். அண்ட் தேல் ஹேவ் சம் 6 to 8 IUs ஆஃப் GH அண்ட் தேல் டூ 8 to 10 IUs இன்சுலின். இதுதான் இருக்கும் அவங்களோட ப்ரோட்டோகால். ஓகே, மேக்ஸ் டு மேக்ஸ் 3 grams 3.5 grams 4 grams வரைக்கும் போகும். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ். ஓகே, எப்படி யார் என்ன எடுக்கிறாங்க, என்ன சைஸ் வேணும், எவ்வளோ நம்ம போடணும் இதை பொறுத்து தான். ஸோ but once your body gets bigger and bigger but you still have to பாடி வந்து பெருசா you need more, right? உங்களோட டோசேஜ் உங்க weight ஏத்த மாதிரி தான் டோசேஜ். அதான் சொல்றேன். நீ ஆமா obviously someone like 110 kg பாடி பில்டர் அவங்களா எடுக்கிறது வந்து probably ஹையரா தான் இருக்கும். ஆமா obviously. இப்போ கிளாசிக் ஃபிசிக்ல எடுக்கிறவங்க கம்மியா எடுப்பாங்க, ஓபன்ல பண்றவங்க obviously அதிகமா தான் எடுத்தணும். ஏன்னா அவங்க 300 pounds 330 pounds போறாங்க ஆஃப் சீசன்ல. obviously அவங்களோட டோசேஜ் அதிகமா இருக்கும். சரி, உன் பாடி weight இன்க்ரீஸ் ஆகுது, மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா obviously டோசேஜும் இன்க்ரீஸ் ஆனதா நீ அதுக்கு மேல பில்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நீ அதே லெவலில் மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர உன்னால அதுக்கு மேல பில்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குமே ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குங்கிறார். ரொம்பவும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்குமே தவிர அதனால பெருசாக ஒரு அட்வான்டேஜ் இருக்காது. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் நிறையா போட்டுறேன், நான் நிறைய ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடும் நினைக்கிறாங்க. அது கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலுமே உனக்கு டைம் நீ கொடுத்தா மட்டும் தான் மசில் பில்ட் பண்ண முடியும். எனி ப்ரோ பாடி பில்டர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 8 to 10 kgs ஆஃப் ஸ்டேஜ் வெயிட் போட்டாலே பெரிய விஷயம். அப்படிங்கிறது 20 pounds மேலே ஸ்டேஜ் வெயிட், அதெல்லாம் ஒரு வருஷத்தில் யாருமே போட்டதில்லை இது வரைக்கும் நான் பார்த்து. ஸோ 5 to 6 kgs அப்படின்னா about 12 pounds ஆஃப் ஸ்டேஜ் வெயிட் வந்து ஒரு 12 to 15 pounds வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் நீ க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கச்சே உன்னால் கெயின் பண்ண முடியும் ஒரு ப்ரோ பாடி பில்டரால் கூட. ஸோ அப்படி இருக்கச்சே நீ ஜிம்முக்குள்ளே வர அப்படின்னா அந்த டைம் நீ கொடுத்தாதான் உனக்கு வந்து மசில் பில்ட் ஆகும். ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால மட்டும் மசில் வந்து ஃபாஸ்ட்டாலாம் சீக்கிரமாலாம் க்ரோ ஆகிடும். ஆப்வியஸாக நீ நேச்சுரலாக பண்ணுறதுக்கும் ஸ்டெராய்ட்ஸ் பண்ணுறதுக்கும் ஆப்வியஸாக அந்த ஸ்பீட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. பட்
நீ நினைக்கிற அளவுக்கு 3 மாதத்துலலாம் வந்து அப்படியெல்லாம் வந்து மாறிடலாம் முடியாது ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் கூட. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் லைக் ஒர்க் ஆகிறதும் ஒருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகும்ல கண்டிப்பாக. லைக் இஃப் ஐ எம் டேக்கிங் இட் எனக்கு நிறைய அது எஃபெக்ட் காட்டலாம் அண்ட் சம்மோன் எல்ஸ் டேக்கிங் இட் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ எஃபெக்ட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்டிவ் தானே. அதுவுமே ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். ஸோ இப்போ நீ வந்து 750 mg டெஸ்ட் எடுக்கிற, நான் 750 mg டெஸ்ட் எடுக்கிறேன், 2 பேரும் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கச்சே உனக்கு வந்து 1500 ரீடிங் காமிக்குது, எனக்கு வந்து 800 தான் ரீடிங் காமிக்குதுன்னா நான் எடுத்த 750 mg என் பாடியை வந்து கன்வெர்ட் பண்ணி அவ்வளோ டெஸ்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஃப்ரீ உனக்கு வந்து 1500க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஏன்னா அது உன் பாடி வந்து அந்த காம்பனண்ட்டை பெட்டராக அப்சர்வ் பண்ணுறது அண்ட் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணி உனக்கு அது ரிசல்ட் வருது. ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சி நான் தான் சொல்லுவேன், நான் இப்போ டாப் பாடி பில்டர்ஸ் எடுத்துக்கோ, ரூனி கோல்மேன், ஜே கெட்லர் எடுத்துக்கோ, ஸ்டெராய்ட்ஸே எடுக்கலைனாலும் அவங்க டாப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் அப்படி. ஸ்டெராய்ட்ஸ் எடுத்ததுனால இன்னும் பெருசானாங்க, அவ்வளோதானே தவிர அப்படி எடுக்கலைனாலும் தே வுட் ஹவ் பீன் ஆன் டாப். அது எடுத்ததுனால டாப் வரல, எடுக்கலைனாலும் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் அப்படி. அதை கேபிட்டலைஸ் பண்ணி அது ஸ்டெராய்ட்ஸ் வச்சு இன்னும் பெருசாக்கி அது யூஸ் பண்ணாங்களே தவிர உன்னோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணுறச்சே கூட உன்னோட மசில் பில்டிங் கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், என்னோட மசில் பில்டிங் கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். என்னால் டக்குன்னு மசில் போட முடிகிற மாதிரி இருக்கும், உனக்கு டைம் ஆகிறதுக்கு இருக்கும். அண்ட் ஒரு பாடி பார்ட்ஸ்க்குமே லாக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம செஸ்ட்டு, எனக்கு வந்து செஸ்ட்டு சீக்கிரமாக க்ரோ ஆகிடும், உனக்கு செஸ்ட்டே க்ரோ ஆகுது. ஸோ அதுதான். ஸோ தேர் ஸோ மச் டிஃப்ரென்ஸ், ஒருத்தருக்கும் மாறும். ஸோ அப்படி மாறச்சே நம்மளுக்கு என்ன செட் ஆகுது, நம்மளுக்கு என்ன வருதுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணோம். அது எப்போ பண்ணான்னா நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இயர் ஆன் இயர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி நம்மளுக்கு எது செட் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு கோச்சோட வேலை. இப்போ நானே ஒரு கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ணால் நான் சொல்ல மினிமம் எனக்கு 7 to 8 months அவங்க கூட நான் ஸ்டடி பண்ணி அவங்க கூட வந்தால் தான் உனக்கு காம்படிஷனே என்னால் ரெடி பண்ண முடியும். ஏன்னா உன் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும், என்ன மாதிரி ஒர்க் அவுட், என்ன மாதிரி ஃபுட்ஸ் நான் கொடுக்கணுங்கிறது நானுமே ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதோட மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நீ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு போட்டேன்னா எல்லாருக்கும் நார்மலாக எப்படி ஒர்க் ஆகுன்னு போட்டிருக்கோம். பட் அட் வாட் டிகிரி இட் வில் ஒர்க் ஃபார் யூ அண்ட் மீ வில் டிஃபர். ஓகே. ஸோ அதனால உனக்கு கொடுக்குற டோசேஜே நானும் எடுக்க முடியாது. இப்போ வந்து நான் ஆக்சுவலாக அதே மாதிரி தான் ஒரு கண்டென்ட் பார்த்தேன், கிரேக் டூசர் போட்டிருந்தார் ஒரு வீடியோ. அந்த இது கிளிப்பிங் வந்து இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் போடுறது. லைக் ஒரு 17-year-old 19-year-old ஒரு டீனேஜர் அவன் என்ன பண்ணால் லைக் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தான். அவன் அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தான் இதில் யூடியூப்பில். அவன் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஒருத்தன் அதுனா ஒரு 3 months இல்லைனா 2 months போயிட்டு ஜிம் பண்ணால் அவனுக்கு எவ்வளோ கெயின்ஸ் வருமோ அவ்வளோதான் வந்திருக்கே தவிர அது தவிர வேறு எதுவும் அவனுக்கு மசில் கெயின்ஸ் பெருசாகவே இல்லை. பட் ஆனால் பாடி ஃபுல்லாக ஆக்னே இருந்தது, இது இருந்தது. ஸோ அதுதான் கிரேக் டூசரும் சொல்லுவார். லைக் ஏன்னா நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் தரும் நீங்கள் நினச்சி எடுப்பீங்க, சில பேருக்கு அது தராமல் கூட இருக்கலாம், ஒர்க்கு கூட ஆகாது சில பேருக்கு அது. ஸோ யூஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் மணி அந்த திங்ஸ். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் நீ ஒரு ஒர்க் அவுட் எல்லா ஸ்டெராய்ட்ஸும் எனக்கு காசு இருக்குது, எல்லா ஸ்டெராய்ட்ஸும் வாங்கிட்டேன், எனக்கு அக்சஸபிள் இருக்குது. ஆனால் நான் எஃபர்ட் போடாமல், எக்ஸசைஸில் எஃபர்ட் போடாமல், ஃபுட்டில் எஃபர்ட் போடாமல் ஸ்டெராய்ட்ஸ் ஒர்க்கே ஆகாது. நான் ஜிம்மில் வந்து உயிரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணாதான் எனக்கு மசில் ஸ்டிமுலஸ் கிடைக்கும். நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் இதை கட் பண்ணிடுறா, உயிரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணாதான் ரெடி பண்ணுவோம். சும்மா வந்து கையில் டம்பிள்ஸ் தூக்கிட்டு போனாலாம் வராது. இன்டென்சிட்டி மேட்டர்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசில் growth. திருப்பி சண்டைக்கு வந்துடும். ஸோ அதுதான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ புஷ் பண்ண முடியுது சாப்பாடு. இப்போ நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தனா உன்னால் நிறைய சாப்பிட முடியும், ஆனால் நீ சாப்பிட்டா மட்டும்தான் உன் பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நீ ஸ்டெராய்டு எடுக்கிறதே எக்ஸ்ட்ராவாக நான் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக நான் சாப்பிட்ணும். ஸோ அதனால் என்னால் சீக்கிரமாக மசில் கெயின் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட் ஸ்டெராய்ட்ஸ். நான் வெறும் ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், எஃபர்ட் நான் போட மாட்டேன்னா உன்னால் அதில் மேக்ஸிமம் அவுட்புட்டே மேக்ஸிமம் பொட்டன்ஷியலே எடுக்க முடியாது. And some people effort போட்டாலும் their results will be slow. ஏன்னா அவனோட ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் அவ்வளோதாங்கும் போது அவனுக்கு டைம் ஆகும். அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெராய்டு டோசஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக, லைக் ஆப்வியஸ்லி கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு பில்ட் மசில். ஒரு 2-3 வருஷம் டைம் எடுத்து போடு. சில பேர் 1 வருஷத்தில் க்ரோ ஆகுது, சில பேருக்கு 2 years ஆனால் தான் இந்த க்ரோத் வரும். அந்த டைம் நம்ம கொடுத்தா தான் அதுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம எதுவுமே நம்ம ஜெனட்டிக்ஸை ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துலாம் மாற்ற முடியாது. ஸ்டெராய்ட்ஸே கண்டுபிடிக்கலைனாலும்
ரூனி கோல்மன் ஜே கட்லர் தான் டாப்ல இருந்திருப்பானுங்க. பட் as far as like genetic concern, there are ways that இப்போ வந்து advanced இது genetic engineering வச்சு இது மாதிரி I don't know exact code name, அந்த மாதிரி லைக் MKP அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு 256 அந்த கோட் ஜெனடிக்ஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மசில் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து லைக் த கிறிஸ்பர் அண்ட் Cas9 டெக்னாலஜிஸ் அது. ஸோ அவங்க வந்து எடிட் பண்ணாங்கன்னா your potential of growing muscle will be higher than a person who is not doing this. ஸோ இந்த மாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங்கும் அட்வான்ஸ் ஆகிட்டு ஃபியூச்சரில் வந்து லைக் மேபி the concept of நீங்கள் வந்து மணி வச்சிருந்தா மசில் பில்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு கான்செப்ட் வந்து மேபி ஃபியூச்சர்ல அங்கே அதுமே ஜெனடிக் பொட்டன்ஷியல் தான் இம்ப்ரூவ் பண்றாங்க. நீ திருப்பி போய் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மசில் பில்ட் ஆக போகுது. நீ சும்மா உட்கார்ந்தாதான் மசில் பில்ட் ஆக போகுது. அது மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அது ஸ்பெசிஃபிக் அந்த ஜீன் கோட் வந்து லைக் இஃப் யூ எடிட் தட் ஜீன் கோட் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து வளரும் போதே instead of accumulating a lot of fat, your genetics will be more inclined to accumulate muscles. ஸோ அவங்க எப்படி மசில் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் வேணும்ல. பட் அவங்க அதான் சொல்றாங்க இப்போ டீனேஜர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே பசங்க when they attain teen they will add on some kind of muscle mass, right, even without any physical activities and stuff like that. Physical activity இருக்கு, on basic strength இருக்கும், like basic strength இருக்கும். ரன் பண்ணுவாங்க, உட்காந்து கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அந்த ஸ்குவாட்ஸ், எங்கேயாவது பிடிச்சி தொங்குவாங்க. so they'll use a muscle in some way or the other. அதுல இருந்து growth கொஞ்சம் வரும். But I will say like a sedentary woman, sedentary teenage girl and a sedentary teenage guy. A teenage guy will always put on more muscle than a teenage obviously girl. Because he has more testosterone than them. Exactly. The testosterone hormone is same like that. For same like that. If you edit the gene code, if this is our new technology, if you edit the gene code, the guy who's with that specific gene code will build more muscle, will grow up with more muscle in his teenage than a person who doesn't have this specific gene code. இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் லேட்டரா. நான் பார்க்கறேன். see even like there's so many things that's coming up. இப்போதைக்கு it is still not accessible. இப்போதைக்கு genetics வச்சு what diseases are you prone to வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு இப்ப இருக்கு. diseases cure பண்றாங்க. like நிறைய விஷயங்கள் பண்றாங்க. so உனக்கு முன்னாடியே வந்து genetic potential எடுத்து பார்த்துறாங்க. okay you are prone to this diabetic அப்படினா சின்ன வயசுல இருந்தே they start to take more precautions and everything to make sure that they avoid it. That is அது ஒரு old ways. now like இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல லைக் பிரெக்னன்சி அப்போ டெஸ்ட் பண்ணி அம்மா கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அம்மா and now they are also like இந்த மாதிரி too much of autism இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த கிறிஸ்பஸ் இது ஜீன் எடிட்டிங் இதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மோர் எத்திக்கல் கன்சர்னாக இருக்கிறதுனால அது வந்து பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ட்ரையல்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதில் அது கஷ்டமாக இருக்கும் உனக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சைனா இஸ் கோயிங் வே ஹெட் ஆஃப் இட். ஸோ அதனால பிகமிங் மோர் பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ அது எப்படி வரும்ன்றது வந்து நம்ம ஃபியூச்சரில் பேசலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எங்கள் பாட்காஸ்ட்டில் பேசணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரியான வேர்ல்ட் சயின்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் பற்றியும் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் ஃபியூச்சரில். ஏன்னா இதே மாதிரி பாடி பில்டிங் பண்ணிகிட்டே இருந்தாலும் எங்களுக்கும் கொஞ்சம் போகிறீங்க. ஸோ now let's talk about SARMS. Okay, now coming back to SARMS. SARMS versus steroids. ஸோ இப்போ நிறைய SARMS வந்து மச் சேஃபர் ஆப்ஷன் சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? see SARMS வந்து இப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டெராய்ட்ஸுங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்தோன்னா இது ரிசல்ட் வருங்கிறது தெரியும். SARMS இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் இன்னும் ஹியூமனுக்கு கன்சம்ஷனுக்கே இன்னும் கொடுக்கல, அப்ரூவலே கொடுக்கல. It's still not given for human consumption. Like they are advertising. எடுக்கறாங்க black market தான். So they still take it. So என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ்க்கு சேஃபர் ஆல்டர்னேட்டிவ்ங்கறாங்க. சத்தியமா சேஃபர் ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருங்கிறது இன்னும் டாக்குமெண்டேஷனே இன்னும் பண்ணல. அண்ட் இப்போ கிரேக் டுசரே ஒரு வீடியோ பண்ணியிருந்தான். லைக் ஒரு டீனேஜ் காய் தான் யூஎஸ்ல எங்க இருக்குது. ஒன்லி SARMS எடுத்து மசில் பில்ட் பண்ணி எல்லாம் பண்ணி he was admitted in hospital with heart issues and lot of other issues. ஸோ உனக்கு SARMஸ்லேருந்து என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருங்கிறதே இன்னும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை SARMS பண்ண முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் அவன் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்ததுல வெறும் SARMS மட்டும் தான் எடுத்துருக்கான். ஸோ அண்ட் அவனுக்கு ஏற்கனவே ஜெனடிக் கண்டிஷன்ஸ் இருந்ததா, there's so many things. இப்போ நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலுமே சில பேருக்கு முடி கொட்டும், சில பேருக்கு முடி கொட்டாது. என்ன மேட்டர்னா உன் ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான். இது குவிக்கன் அப் தி ப்ராசஸ். இப்போ நம்ம மசில் பில்டிங் ப்ராசஸ் எப்படி குவிக்கன் அப் பண்ணுறதோ அதே மாதிரி தான். இப்போ உனக்கு ஒரு ஜெனட்டிக்காகவே உனக்கு ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா 60 வயசில் வர வேண்டியது 40 வயசுலேயே உனக்கு வந்துடும். ஆனால் உனக்கு ஜெனட்டிக் கண்டிஷன் இல்லை, ஃபேமிலியில் இல்லைன்னா உனக்கு ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துமே.
ஸோ ஸ்டெராய்ட்ஸ் வந்து உன் ப்ராசஸர் குயிக்கன் அப் தான் பண்ணுமே தவிர உன்னோட ஜெனட்டிக் தான் டிசைட் பண்ணும் உனக்கு என்ன மாதிரி டிசீஸ் வரும், உனக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வருமா, முடி கொட்டுமா, என்ன இதுங்கிறது உன்னோட ஜெனட்டிக்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஆப்வியஸாக ஸ்டெராய்ட்ஸ் வில் கான்ட்ரிபியூட் டு தட். தவிர உன்னோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியலுமே இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆன் வாட் நம்மளுக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிறது. இப்போ என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நான் வந்து ரெகுலராக என்னோடய ஹார்ட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து லைக் லிட்டரலி ஆட் தி சேம் ஹார்ட் கண்டிஷன் வாட் மை கிராண்ட் மாம் ஹேட். ஸோ ஜெனட்டிக்ஸ். ஸோ ஆப்வியஸாக அந்த ஜெனட்டிக்ஸ் இருக்கிறதுனால நானுமே வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்குறது, பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறதோ, ரொட்டீனாக வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் டு இட். ஸோ சாம்ஸ், ஸோ கம்மிங் டு சாம்ஸ். ஸோ சாம்ஸை வந்து நம்மளுக்கு ஒன்றும் டாக்குமெண்டேஷனே பெருசாக இல்லை. ஒரு 15,000 சாம்ஸ் டெய்லி ஒரு சாம்ஸ் வருது. லைக் புதுசா லைக் சோ மெனி லைக் ஏஐ டெக்னாலஜி மாதிரி இது வந்துகிட்டே இருக்கு. புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனே இல்லை. அண்ட் அது ஹியூமன்ஸ்க்கு கன்சம்ஷனுக்கே இன்னும் அது வந்து அப்ரூவல் வாங்கலை. ஸ்டெராய்ட்ஸ் வந்து சில ஸ்டெராய்ட்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸே யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் பர்பஸஸ் அண்ட் ஸ்டஃப். அப்படி தான் ஸ்டெராய்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு சோ மெனி திங்ஸ் நம்ம அதுலேருந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ சாம்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு இன்னும் டாக்குமெண்டேஷன் வேணும், இன்னும் பெட்டர் ரிசர்ச்சஸ் வேணும் அண்ட் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வேணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு சாம்ஸ்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் ஆனால் சத்தியமாக சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் எனிதிங் தட் யூ எக்ஸ்டர்னலி டேக் உன்னோட வந்து ஹார்மோனை வந்து அது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஆப்வியஸாக அது உனக்கு சேஃபர் ஆப்ஷனே கிடையாது. தேர் வில் பி சம் ரிஸ்க். உனக்கு சீக்கிரமாக ரிசல்ட் வருது, உனக்கு வந்து உன் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, எக்ஸ்டர்னலாக நீ ஒன்று எடுத்து உன் பாடியில் இருக்கிற ஃபிசியோலாஜி லைக் உன்னோட கெமிக்கல் காம்போசிஷனை மாற்றுது அப்படின்னாலே அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். உன் நேச்சுரல் மீறி தான் போகிற. நீ சாம்ஸ் எத்தனை நீ நேச்சுரலே கிடையாது. நிறைய பேர் நேச்சுரல் பாடி பில்டர்னு போட்டு சாம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேட்டால் சாம்ஸ் வந்து நேச்சுரலுங்கிறானுங்க பாதி பேர். ஸோ அண்ட் ஆல்சோ லைக் இப்போ வேற ஃபெடரேஷன் டெஸ்ட்லையும் சாம்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல டெஸ்ட் பண்ணுறது. ஆமாம். ஸோ அதனால they are getting away with it also. So நான் பார்க்குறேன் நான் 19-year-old and 20-year-old பசங்க சின்ன பசங்களாம் லைக் they are looking super big in Instagram nowadays in Indian ஆமாம். So see SARMS is again not a safer alternative. The thing is ஸோ அதான் சாம்ஸும் லைக் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த யூஸ்வலாக அந்த கிரேட்டின் அண்ட் இதை பற்றி நம்மளோட ஸ்டாண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். லைக் இந்த ஃபேமஸ் சப்ளிமெண்ட் பேர் என்ன, கிரேக் டோசேஜ் கூட இது பண்ணி டர்கெஸ்ட்ரான். ஸோ அதோட ஸ்டாண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். லைக் டர்கெஸ்ட்ரானே என்ன பூமில் வந்தது, எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் டர்கெஸ்ட்ரான் எடுத்தா இது ஆகிடும் அது ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அதனால ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோ ரிசர்ச்சோ அதை பற்றி இல்லை. இது இந்த ரிசல்ட் கொடுக்குங்கிறது எங்கேயுமே ப்ரூவ் ஆகல. அப்படிங்கும் போது ஆப்வியஸாக இது நேச்சுரலாக ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து லைக் எத்திரியோனைன் சம்திங் எஸ்டெஸ்ட்ரால் அண்ட் that considered as natural ன்றதுனால நிறைய பேர் ப்ரோமோட் பண்ணாங்க. see most of them got placebo effect. placebo effect எடுத்ததுனால ஐயோ நான் எடுத்துட்டேன் எனக்கு மசில் பில்ட் ஆகுங்கிற ஒரு மைண்ட் செட்ல போய் ஒர்க் அவுட் பண்ணதுனால நிறைய எக்ஸ்ட்ரா வெயிட் போச்சு, எக்ஸ்ட்ரா ரெப்ஸ் போச்சு. அது placebo effect தான். அது அந்த ஹைப் வரும்போது நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் அது இத நான் எடுக்கலாமா அப்படினா சொல்லும்போது எடுத்து பாரு லைக் அதனா உனக்கு வந்து ரிசல்ட் வந்ததுனா மேபி may work அப்படினு சொல்லி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாரு அப்படினு சொல்லி சொன்னாங்க. So will that be a same stands for SARMS? No, because SARMS வந்து நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம், but you should be ready to have what side effects you're going to get. சைடு எஃபெக்ட்ஸே இல்லை, எனக்கு சைடு எஃபெக்ட்ஸே வராதுன்னு நினச்சி நீ SARMS எடுத்தனா அது பைத்தியக்காரத்தனம். SARMS எடுக்க ட்ரை பண்ண போகிறேன், ஆப்வியஸாக எனக்கு வந்து ரிசல்ட் வரணும், நான் வந்து பாடி பில்டிங் ஷோ பண்ண போகிறேன், ஒரு காம்படிஷன் பண்ண போகிறேன், என்னோட லைஃபே வந்து பாடி பில்டிங் கரியரை நம்பி தான் இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அங்கே உனக்கு இருக்குது கொஞ்சம். பிகாஸ் யூ பில்டிங் கரியர் அவுட் ஆஃப் பாடி பில்டிங் போது நீ எடுத்தால் தான் உன்னால் காம்படிட்டிவாக நீ பாடி பில்டிங் பண்ணவே முடியும். அண்ட் SARMS சில SARMS வந்து ஒரு ரிகவரிக்கு ஹெல்ப் பண்ணும், சில இதெல்லாம் வந்து இட் இஸ் ப்ரூவன் டு கிவ் சம் ரிசல்ட்ஸ். ஸோ நீ அதெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் உனக்கு வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அண்ட் உன் நெக்ஸ்ட் லெவல் போட தான் உன்னோட கரியர் க்ரோத் இருக்குங்கும் போது ஆப்வியஸாக ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இருக்கிறதுனால நீ பண்ணு. நீ பண்ணாலுமே நீ உன் பிளட் டெஸ்ட் எடுத்து பாரு, உனக்கு எதான இஷ்யூஸ் இருக்கா, அது இருக்கிறதுனால உன்னோட பிளட் வேல்யூஸ் எப்படி மாறுதுங்கிறது நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீ ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த தப்புமே கிடையாது. பட் ஆனால் யூ ஷுட் பி அவேர், அதனால பொட்டென்ஷியல் சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற ஒரு அவேர்னஸோடு நீ எடுத்தனா, நீ எடுத்து பார்த்து எவ்ரி 3 months உன் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து உனக்கு நார்மலாக இருக்க வேல்யூஸ் அப்படின்னா யூ கேன் ஸ்டில் கண்டினியூ டு டூ இட் அண்ட் சி ஹவ் இட் ஒர்க்ஸ்.
ஸோ த திங் இஸ் நம்ம சொல்லுவோம் லைக் கிரியேட்டின் வந்து எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடிலேருந்தே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் லைக் நிறைய ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கிரியேட்டின் வந்து பெருசாக மார்க்கெட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த ஃபியூச்சர் லைக் சாம்ஸும் அந்த மாதிரி லைக் இன்னும் மச் சேஃபர் ஆப்ஷன் கூட கண்டுபிடிச்சா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இருக்கும். லைக் அகைன் நான் சொன்ன மாதிரி anything to boost externally will have always side effects எப்பவுமே. see Arnold Schwarzenegger காலத்துல இருக்கச்சே ஸ்டெராய்ட்ஸ் மொத்தம் 3-4 காம்பனன்ட் தான், 2 காம்பனன்ட் 3 காம்பனன்ட் தான். இப்போ ஸ்டெராய்ட்ஸ்லயே நிறைய காம்பனன்ட் வந்துருச்சு. இதோட ரிசல்ட்டும் என்னன்னு தெரியல. இதோட ரிசல்ட்டுமே நமக்கு நீ ஓப்பரா இந்த அர்னால்ட்ல இன்டர்வியூல கொடுக்கச்சே டி பால் எடுப்போம், நாங்கள் டெஸ்ட் எடுப்போம், அவ்வளோதான். பெருசாக 2-3 காம்பனன்ட் தான் இருக்கும், டெக்கா அவ்வளோதான். இப்போ நிறைய வந்துருச்சு உனக்கு. அண்ட் அகெயின் ஆப்வியஸாக சயின்ஸ் வந்து உனக்கு வந்து அட்வான்ஸ் ஆக 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 லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ் நம்ம வந்து பண்ண நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய காம்பனன்ட்ஸ், நிறைய கெமிக்கல். இப்போ மெடிக்கல் ஃபீல்ட் மாதிரி தான். மெடிக்கல் ஃபீல்டு டெய்லி ஒரு ரிசர்ச் நடக்குது, புதுசாக மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க, சில நிறைய வியாதிகள் க்யூர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயம் கிரியேட்டும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறச்சு ஆப்வியஸாக ஸ்டெராய்ட்ஸுமே நம்ம நிறைய வந்து அப்போ எடுத்ததுக்கும் இப்போக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் தான் அப்போ இருக்கிற பாடி டைப்பை பாரு, இப்போ இருக்கிற பாடி டைப்பை பாரு, இப்போ என்னார்மஸ் ஜைஜாண்டிக்காக இருக்காங்க. ஸோ நீ அப்போ இருந்த பாடி டைப்புக்கும் இப்போ இருக்கிற பாடி டைப்புக்கும் பாரு, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்னார்மஸாக ஜைஜாண்டிக்காக இருக்கிறது காரணம் நிறைய இதுமே கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி நிறையா வந்ததுனால அது யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பெருசானது தான். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யுது. பட் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுக்கிறோம், நம்ம எவ்வளோ மானிட்டர் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வி வில் ஹேவ் டு டேக் தட் கான்ஷியஸ் டிசிஷன். நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலுமே நான் போயிட்டு என் பிளட் ஒர்க்கோ, நான் வந்து என்னோடய ரெகுலர் செக்கப்போ, நான் ஒரு டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் நான் எடுக்க போகிறதில்ல. எப்பவுமே ஒரு டாக்டர் கன்சல்ட்டோடு எடுக்கிறது வந்து ரொம்ப 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 அவசியம். ஏன்னா நம்ம பாடி என்ன வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமல் இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் சின்ன வயசுலேயே இப்போ வருது. லைஃப் ஸ்டைல்னால, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதனால, ஃபுட் ஹேபிட்ஸ்னால, நிறைய பேர் ஜங்க் சாப்பிட்றதுனால. ஸோ தேர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் மாறிடுச்சு. இப்போ ஓல்டன் டேஸ்க்கும் இப்போ வரைக்கும் எடுத்தேன்னு வச்சுக்கோ, நம்ம வெளில சாப்பிட்றது நிறைய ஆயிடுச்சு. தூங்குறதும் கம்மியாயிடுச்சு, டென்ஷன் அதிகமாகிடுச்சு, ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாமே மாறுறதுனால, உன்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுறதுனால யோர் பாடி இஸ் ஆல்சோ சேஞ்சிங் ரேப்பிட்லி. ஸோ நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலைனாலுமே வருஷத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபுல் மாஸ்டர் செக்அப் பண்ணி பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீ 30+ போயிட்டுனா கம்பல்சரி எவ்ரி இயர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டேக்கிங். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 40+ ஆச்சுன்னா விமன் கூட லைக் கேன்சருக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்சு வி வில் ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி நம்ம அந்த எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தை நம்மளால வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் நீ எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு எனக்கு கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உன்னோட கரியர் இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. உன்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன். நீ எடுக்கிற ரிஸ்க்கு உனக்கு ரிவார்டு இருக்கா? இப்போ சிபம் எடுக்கிறான்னா சிபம் வந்து ஒரு எம்பேரட் பில்ட் பண்ணியிருக்கான் அவனோட பாடி பில்டிங் கரியர் வச்சு. அவன் அந்த பாடி பில்டிங் பண்ணி ஜெயிச்சதுனால தான் அவன் பண்ண ஜெயிக்கட்டுமே. அப்படிதான் அப்பவும் ஒரு கொஸ்டினபிள் இது வந்துருதுல. அது லைக் இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா தேர் லிவிங் இன் அ டெவலப்ட் கண்ட்ரி அண்ட் தேர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வில் பி ப்ராப்ளி ஹையர் தென் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் ஹியர். அப்படி கிடையாது. இந்தியா இஸ் வெரி பிக் மார்க்கெட். இப்போ சிபம் வந்து இந்தியாவில் வந்து அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். சிபம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஓகே, பட் இட்ஸ் வெரி பிக் மார்க்கெட். பட் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பாடி பில்டர் இங்கே இருக்கிற நேஷனல் கேம்ஸை வின் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு நேஷனல் கேம்ஸ் வின் பண்ணால் கூட தேர் கெட்டிங் ரியலி பிக். அப்படி கிடையாது. ஸோ இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இப்போ உனக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் யாராக இருந்தாலுமே உன்னை மதிக்கிறானுங்க. ஸோ இப்போ பாடி பில்டிங் நீ என்னதான் பாடி பில்டர் இருந்தாலும் அகைன் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் அதையும் நான் கான்ட்ராடிக்ட் பண்றேன். ஸோ சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கு, யூ டோன்ட் ஹேவ் டு பி a big பாடி பில்டர் ஃபார் தட். தேவைப்படாது. ஆமா, ரிச் பியன் வந்து பெரிய பாடி பில்டர் கிடையாது. பட் அவன் ஒரு பெரிய டைனாஸ்டியை கிரியேட் பண்ணிட்டான் அவனோட பாடி பிகாஸ் he was big. So he had something fascinating about him. அவனை பார்த்தா ஓகே சம பெருசா இருக்கான், செம்மையா இருக்கான், something that attracts you and it is charisma and the way his character and everything it attracts you. So அங்கேயுமே since he was big, அவனே சின்னதா ஒல்லியா இருந்தானா அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் வந்திருக்குமானா பெருசாக வந்திருக்காது. ஸோ he was looking little bit நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால he had that attraction. So people got fancier about it. So அங்கேயுமே since he was in body building நால தான் he got that. Competition பண்ணாமல் போ, it doesn't matter, you don't have to compete but you can still be a body builder. And அதில் நீ கரியர் பில்ட் பண்ணுற அவனை சுற்றி அது உனக்கு அந்த 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 உடம்பை வச்சு யூ ஆர் ஏபிள் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். அப்படிங்கும்போது அதுதான் சிபம் பண்ணுறான், அதுதான் ஜேக்கெட்டில் பண்ணுறான், அதான் ரூனி கோல்மேன் பண்ணான். எவ்ரி ஒன் மேட் மணி பிகாஸ் தே ஒன் ஷோஸ் அண்ட் தே ஆட் தட் ஃபேம் அண்ட் எவ்ரி திங். ஸோ அங்கே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது நிறைய இருக்கிறதுனால எடுக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கம் டு திஸ் திங். இப்போ இதெல்லாம் பேசியாச்சு யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடுக்கிறோன்னா லைக்
as a teenager or someone who wants to get into steroids or who wants to get into bodybuilding, அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன்னா ஒரு 4 வருஷம் அது மினிமம் நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணணும். லைக் இஃப் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 14 18 வரைக்கும் 18 வரைக்கும் and after that 18 க்கு அப்புறம் you can start using it. Okay, 4 years you are saying 4 years minimum 4 years நீ எப்போ ஆரம்பிக்கிறியோ மினிமம் 4 years வந்து நீ வந்து நேச்சுரலாக நீ ஒர்க் அவுட் பண்ணாதான் உன்னோட ஜெனடிக் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுவ. பட் உன் ஜெனடிக் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுறதுக்கு நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துன்னு 18 க்கு அப்புறமும் they can grow a lot, right? டிபெண்ட்ஸ். நீ வந்து பண்ணிட்டே இருக்க அப்படிங்கும்போது உன்னோட growth வந்து கம்மியாகிட்டே தான் வரப்போகுது as years goes by. பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் it is the number of years that you're doing. பட் ஆனால் அந்த 4 years குவாலிட்டி ட்ரைனிங் பண்ணணும். குவாலிட்டி ட்ரைனிங் பண்ணணும். ஆமா. ஆனால் as a beginner they are quality training பண்ண மாட்டாங்க. இப்போ சீபம்க்கு வந்து 27 வயசு 28 வயசு தான் ஆகுது. அவன் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல கரியரை முடிச்சிடுவான் 30 இயர்ஸ்ல. சாம்சங் டவுடா 32ல தான் ஆரம்பிச்சான். இப்போ அவனுக்கு 38 வயசு. அவன் இப்போதான் அவனோட கரியரே ஆரம்பிக்கிறது பிகாஸ் he started late. ஸோ பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தான் மேட்டர்ஸ். ஸோ நீ சீக்கிரமாக கரியர் ஆரம்பிச்சனா நீ சீக்கிரமாக முடிக்க போற. நீ லேட்டாக கொஞ்சம் கரியர் ஆரம்பிச்சனா நீ கொஞ்சம் லேட்டாக முடிக்க போற. ஸோ your years of training will decide how much muscle you can put on. ஸோ இப்போ 4 வருஷம் quality of training and quality of training. So obviously see when I say training it obviously includes the maximum quality. see அது நான் ஏன் திருப்பி மென்ஷன் பண்றேன்னா நான் வந்து நல்ல குவாலிட்டியா மசில் போடுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் உங்க கூட ட்ரெயின் பண்ணதால அதுக்கு முன்னாடி ஏதோ இருந்தது, ஏதோ ஒரு பாடி ஷேப் இருந்தது, அப்படியே குண்டா இருந்தா. ஸோ தி திங் இஸ் அந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் நான் போட்ட மசில் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து இது சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நான் when I was 16லேருந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் லைக் 4 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் 3 இயர்ஸில் இப்போ அதிகமாக போட்டிருக்கேன். நான் ஆப்வியஸாக லாஸ்ட் 3 இயர்ஸில் தான் அதிகமாக போட்டிருக்கேன் பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் இஸ் ஆசம். ஸோ அதுதான் இப்போ இன்னும் எனக்கு இப்போ இன்னும் க்ரோ ஆகிட்டு இருக்கேன். இன்னும் another 2 or 3 years I will be growing. Then I can go for steroids or something like that. That's what you advise me. அதான் சொல்றேன் நான். இன்னும் பண்ண மேக்ஸிமம் ரீச் ஆனதுக்கு நீ பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தோணிச்சுன்னா எனக்கு பாடி பில்டிங் பண்ணானங்க. ஸோ அதனால தான் அவனுக்கு எப்பவுமே சொல்லுவேன் உனக்கு வந்து இது வச்சு நீ எதுவும் பண்ண போகிறதுங்கும் போது உனக்கு நல்லாவே இருக்கு ஃபிசிக். ஆப்வியஸ்லி யூ ஹேவ் லாட் ஆஃப் மசில் ஆன் யூ. நேச்சுரலாகவே நல்லா தான் இருக்கு. அப்படி இருக்கச்சு நீ எது தேவையில்லாமல் எடுக்கணும். ஆப்வியஸாக நீ எடுத்தனா பிகாஸ் யூ ஹேவ் குட் பொட்டன்ஷியல் நீ கம்ப்ளீட்டாக செம்மையாக க்ரோ ஆவ. பட் ஆனால் அதை வச்சு இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் டு பில்ட் அ கரியர் தென் இட் மேக் சென்ஸ். இல்லை சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்கான அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அதுக்கு நீ வந்து டாக்குமெண்ட் பண்ணுறேன். லைக் நான் 4 இயர்ஸ் நான் வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறேன்னா ஆப்வியஸாக நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன் நான். அண்ட் ஆதி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் வந்து கேட்டிருந்தேன் ஆதி நான் வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஆதி வந்து ரிப்ளை வந்து லைக் நீ முதல்ல என்கிட்ட வந்து ஒரு 1 to 2 இயர்ஸ் வந்து நீ வந்து ட்ரெயின் பண்ண அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அதை பற்றி அப்படின்னு வந்து சொன்னார் அவர். அதுக்கப்புறம் 1 to 2 இயர்ஸ் நான் ட்ரெயின் பண்ணும்போதே என் மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே இதெல்லாம் இறங்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஸோ when you get into quality training அதுலயே லைக் நிறைய பேருக்கு மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா எனக்கு நேச்சுரலாகவே இவ்வளோ மசில் பில்ட் ஆகுது நான் எதுக்கு எடுக்கணுங்கிற நிறைய பேருக்கு எனக்கு இவ்வளோ மசில் இருந்தால் போதும் நான் ஒன்றும் பெருசாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நிறைய பேர் நினைச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் மசில் வளர்றதுக்கே நான் ஸ்டைல்ஸ் எடுத்து தான் வரும்னு நினைச்சிருக்காங்க. 90% of people wants to build muscles like something like யார் சொல்லலாம் லைக் ஜாக் எஃப்ரான், ரைன் கோஸ்லிங் அந்த மாதிரி மூவி ஆக்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் வேணும்னு நினைப்பாங்களே தவிர they don't want to. அதுக்கு நீ நேச்சுரலாவே கொண்டு வரலாம். ஆனா என்ன ஒரு 3-4 இயர்ஸ் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் டைம் அவ்வளவுதான். அண்ட் குவாலிட்டி ட்ரைனிங் ஒரு கோச் ஹையர் பண்ணி எப்படி நியூட்ரிஷன் நான் சாப்பிடணும் எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணணும் நீ கத்துனேன்னா ஆப்வியஸாக உன்னோட க்ரோத் வந்து உனக்கு எக்ஸ்போனென்ஷியலாக இருக்க போகுது. ஸோ அதனால நிறைய நீ சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு மைண்ட் செட் மாறிடும். அதனால யார் என்றது ஃபஸ்ட்டு கேட்டாலுமே நான் சொல்லுவேன் 2 வருஷம் பண்ணு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாடி பில்டிங்கில் அப்படின்னா நீ வரலாம். நிறைய பேர் என்னென்னா ரொட்டீன் இது டே இன் டே அவுட் நீ காலைல ஒரே சமயத்து எழுந்திரிக்கணும் ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடணும். ரொம்ப மொனாட்டஸான லைஃப் ஸ்டைல் இது. அது நிறைய பேருக்கு அடாப்டிவாகவும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கச்சே நீ எதுக்கு தேவையில்லாமல் உன்னோட ஹெல்த்தை ரூயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 3-4 வருஷம் பண்ணிப்பாரு நேச்சுரலாக. உன்னால் முடியுது உனக்கு இந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்கு எனக்கு இதில் நான் இதுக்கப்புறம் நான் வளரணும் இதுக்கப்புறம் இதில் கரியர் பில்ட் பண்ணணும்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் வெதர் டு டேக் ஆர் நாட். ஓகே அப்படி இல்லைனா இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே அண்ட் செகண்ட் திங் லைக் ஸ்டார்ட் பண்ணுறது லைக் யூ ஆர் சேயிங் வித் மினிமம் டோசேஜ். அண்ட் வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் would you டெஸ்ட் தான் testosterone தான். Okay. So because testosterone is base for everything. Okay. So first வந்து I'll start with the testosterone maybe 250 mg or 300 mg. Okay. அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவைப்படாது உனக்கு. அது மட்டும் தான். Okay. அதை வச்சே நீ நிறைய மசில் பில்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. இல்லைனா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனன்ட் வேணா நீ ஆட் பண்ணிக்கலாம். இதை ப்ரிமோ போல நம்ம அஸ்ட்ரோன் ஆர் போல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். Okay. So it depends. ஆனா எக்ஸ்ட்ரீம்லி மினிமம் டோசேஜ் 250 mg ஆஃப் டெஸ்ட்லயே உன்னால நிறைய க்ரோ ஆக முடியும். Okay.
அதை ரீச் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஓகே, தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் லைக் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பிளட் ப்ரொஃபைல் பண்ணுவாங்க? ஓகே, நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னா every 4 months. Every 4 months. So 3 times in a year. Okay, 3 times in a year. Or someone like 6 months ஒரு வாட்டி, like 2 வாட்டி? 6 months ஒரு வாட்டி கூட ஓகே தான். But it's always safer to do 4 months. Yeah, safer to do 4 months because உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. Okay, okay. So every 4 months once எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் every 6 months கம்பல்சரின்னு எடுத்துதான். Okay, fourth question, and like side effects avoid பண்ணுறது, like probable hair loss and acne, and what else இந்த மாதிரி வருது? See, அது வந்து it is not in your hands. So சில பேருக்கு acne வரும், சில பேருக்கு வராமல் இருக்கும். அது நம்ம பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஸ்டெராய்ட்ஸ் இருக்கிறதுனால உன்னோட டெஸ்டோஸ்டெரான் ஈஸ்ட்ரோஜன் ரேஷியோ எப்படி மாறுதுன்னு ஒருத்தருக்கும் மாறும். உனக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாச்சுன்னா ஆப்வியஸாக அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு there is lot of other medications that you can take to control all those stuff. But you have to go to consult a doctor. ஆமா, ஆப்வியஸாக நீ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நான் என்ன எடுத்தா இந்த சைடு எஃபெக்ட்ஸை பொட்டன்ஷியல் சைடு எஃபெக்ட்ஸை நான் ரெடியூஸ் பண்ண முடியுங்கிறது நீ கேட்டு தெரிஞ்சு அந்த மெடிகேஷன்ஸும் எடுக்க ஆரம்பிக்கணும். Awesome. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் முடிக்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது, நாங்கள் டெஸ்டஸ் இது அப்படியே ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோட்டும் பண்ணல. இது ஒரு அவேர்னஸ்க்கான பாட்காஸ்ட் மட்டும்தான். இதுலேருந்து உங்களால் என்ன கற்றுக்க முடியுங்கிறத பாருங்கள். நாங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ப்ரொமோட்டோ யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸோ நாங்கள் பண்ணல. ஸோ இந்த டிஸ்க்ளைமருக்கு அப்புறம் we will finish it off. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும்னு தோன்றுறது இல்லை ஸ்டெராய்ட்ஸ் பற்றி தெரியணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட் பார்க்கறதுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.